ஒரு ராசிக்குமே வாழ்வியல் பரிகாரங்கள்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னா என்ன, ஸோ அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். குரு பகவான்லேருந்து வர கதிர்கள் நம்ம உடம்புல ஒரு விதமான மாற்றம் கொண்டு வரும். அதனால நம்மளுக்கு நல்லது நடக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு ஞாபகம் மருதி வரும். பெரிய ஆளாகவும் ஆயிட்டு அந்த படிப்பில் நாட்டம் இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பச்சை பயிர்கள் கொடுக்க ஸோ நீங்கள் சொல்கிற இந்த எல்லா பரிகாரமுமே வந்து ஃபினான்ஷியலாக அவங்க க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப். இது வந்து யாராவது லைட்டாக ஏமாற்றிட்டாங்கன்னா கூட எமோஷன் ஆகிடுவாங்க. கன்னிராசி என்ன இவங்க ஏமாற்றிட்டாங்கன்ட்டு லைட்டாக ரிவெஞ்ச் மோடில் போயிடுவாங்க. இல்லைன்னா இப்போ துலாமுக்கெல்லாம் வந்து ஜாக்பாட் இப்போ எதில் சஃபர் ஆவாங்கன்னா ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் டிவைன் தினேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து இப்போது சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ரிச் பீப்புளும் இருக்காங்க, மிடில் கிளாஸும் இருக்காங்க, லோவர் மிடில் கிளாஸ், புவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலந்து தான் இருக்கும். ஸோ எல்லாரோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா. ரிச் பீப்புளாக இருந்தால் அதை விட ரிச் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்களும் இருக்குது, நல்ல விஷயங்களுமே நடக்குது. ஸோ எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போது கஷ்டங்களே இருக்கிற வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஏதோ ஒரு கார்னரில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 12 ராசிக்காரங்க தான் மொத்தமாகவே நம்ம இருக்கோம், கலந்து இருக்கோம். ஸோ இந்த 12 ராசிக்காரர்களுமே வாழ்க்கையில் மேம்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணும். ஏன்னா நம்ம பரிகாரம் அப்படின்னாவே எல்லாம் நிறைய செலவு பண்ணி தான் பண்ணணும் போல அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இல்லை, நம்ம பக்கத்துலேயே இருக்குது, நம்ம வீட்டிலேயே இருக்குது அப்படிங்கும் பொழுது எல்லாமே ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோமா அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு ராசிக்குமே வாழ்வியல் பரிகாரங்கள்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ராசிக்குமே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னா என்ன, ஸோ அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரிங்கம்மா. நம்ம எப்பயுமே சொல்கிறது ஆன்மீகம் ஒரு அறிவியல், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதில் அறிவியல் பூர்வமானதை மட்டும் நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ எல்லாமே எதால் உருவாயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆட்டம்ஸ், நீங்கள் வந்து நம்ம மனித உடலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சேர் சோஃபாவாக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சபூதங்களோ, இல்லை நீங்கள் பிளானட்ஸ் கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக போனால் அந்த ஆட்டம்ஸ் லெவலில் தான் வரும். சரிங்களா. ஸோ இப்போ ஒரு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இந்த கோள்களும் பஞ்சபூதங்களும் தான் நம்மளை ஆளுது. இப்போ சனி பகவான் நம்மளை பார்க்குறாரு, அப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னா சனி கோளோடைய தாக்கம் நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகுது. அப்போ அந்த உறுப்புகளை அதை பாதிக்கும், அதனால் கஷ்டம் வரும். குரு பகவான் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னா குரு பகவான்லேருந்து வர கதிர்கள் நம்ம உடம்புல ஒரு விதமான மாற்றம் கொண்டு வரும். அதனால நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ அது நடக்கிறது எல்லாருக்கும் நடந்துட்டு வரும். இப்போ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க போகிறோம். இதில் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நமக்கு நாமே பண்ணுறது, நமக்கு இன்னொருத்தர் பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவில் கட்டி வச்சுருக்காங்க, அதில் வந்து கும்பம் வச்சுருக்காங்க, கோவிலில் யாகம் நடத்துகிறாங்க, சாமி வச்சு வழிபடுறாங்க. இப்போ ஒன்றுமே முடியல, ஒரு ராஜா கோவில் கட்டியிருக்கார், இல்லை யாரோ கோவில் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து அதை மெயின்டைன் பண்ணது, நம்ம டேக்ஸ் பண்ண எடுத்து பண்ணுறாங்க, பட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருத்தர் பூஜை பண்ணுறாங்க, நம்ம போயிட்டு வழிபட்டு வரலாம். நமக்கு யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. இல்லை நமக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வந்து இப்போ ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்கு ஒரு யாகம் நடத்தணும்னா ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம அதுக்கான யாகங்கள் பண்ணுறோம். இது எல்லாமே ஒருத்தர் நம்மளுக்கு பண்ணுறது. ஒருத்தர் பண்ணுறதுன்றதுல வந்து நம்ம நிறைய பொருட்கள் செலவு இருக்குது, நேரம் செலவு இருக்குது,
நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியது. ஸோ டைம் மணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறது இது ஒரு விஷயம். அப்படியே இன்னொன்று எல்லாமே இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு வசதியே இல்லை, என்னால் எதுவும் செலவு பண்ண முடியாது, கோவிலில் போய் என்னால் எதுவுமே போட முடியாது, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எல்லாமே பஞ்சபூதம்னா அப்போ நம்மளை சுற்றி எல்லாமே பஞ்சபூதம் இருக்குது, அப்போ அதை வச்சு நம்மளே பண்ணலாம்ல. ஸோ நம்ம கிட்ட இருக்க பஞ்சபூதங்களை வச்சு வீட்டில் இருந்தே நம்ம என்ன பரிகாரங்கள் பண்ண போகிறோம், அதுதான் வாழ்வியல் பரிகாரம். ஸோ வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம், நம்ம என்ன சொல்கிறதுனா ரொம்ப முக்கியமாக எங்கே இருக்குன்னா நம்ம சமையல் அறை தான் ஹாஸ்பிட்டல், நம்ம சமையல் அறை தான் கோவில். அதில் இருக்கிற அந்த நவதானியங்கள் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் வச்சு அவ்வளோ பரிகாரங்கள் பண்ணலாம். அதுதான் ஒரு ராசிக்கும் ஒரு தேவைக்கும் ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணலான்றது நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நம்ம ராசி வரையும் போகலாம். ஸோ முதல்ல வந்து மேஷராசி, இவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் சார்? சரி, ஓகே. இப்போ இது வந்து 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று பொதுவாக ராசிக்குன்னு ஒன்று சொல்லலாம், இன்னொன்று தேவைக்கு ஏற்ற மாதிரியும் சில விஷயங்கள் தான் சொல்லலாம். இப்போ மேஷ ராசினாவே எப்படின்னா நம்ம முருகர்னு சொல்லுவோம். முருகர்ன்றது ஒரு அறிகுறி, அந்த தேவதை இல்லை அந்த தெய்வம் வந்து அந்த ராசிக்கு இருக்குது. பட் பஞ்சபூதங்கள்னு பார்க்கும்போது அது நெருப்பு ராசி, சரிங்களா? இப்போ இந்த நெருப்பு ராசி நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த தனாகர்ஷணம் உங்களுக்கு தெரியல, நம்ம தனாகர்ஷணம் கிளாஸ் நடத்துவோம், அதில் நம்ம சொல்லுவோம் இந்த நெருப்பு ராசியில் இருக்கவங்க தீபம் போடுங்க முருகருக்கு. இப்போ நம்ம பரிகாரங்கள் சொல்கிறதுனா துர்கைக்கு போய் தீபம் போடுங்க, முருகருக்கு தீபம் போடுங்கன்னா இந்த லாஜிக்கல் தான் சொல்லுவோம். அந்த பஞ்சபூதம் அவங்களுக்கு எதை ஆக்டிவேட் பண்ணணுன்றதை தான் பார்த்து சொல்லுவோம். ஸோ ஒன்று அவங்க வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சூப்பராக வளருவாங்க. இப்போ ஆஃபீஸில் தீபம் ஏற்ற முடியாது, சரிங்களா? அப்போ ஆஃபீஸில் போகும்போது என்னென்னா உங்கள் கூட இருக்கவங்களுக்கு சூடாக ஏதாவது டீயாக வாங்கி தரணும். அதாவது நெருப்பு சூடு சம்மந்தமாக நீங்கள் செய்ய 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 வாழ்க்கையில் முன்னேறலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஜென்ரலாகவே மேஷ ராசியோ இல்லை ஈவன் செவ்வாய் தோஷமோ இருக்கிறவங்க வந்து இது துவரம் பருப்பில் வந்து அந்த மேஷ ராசியோட சக்தி அவ்வளோ இருக்கும். அதை வச்சு, அதாவது செவ்வாயோட ஆதிக்கம் வந்து துவரம் பருப்பில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த துவரம் பருப்பை வச்சு அது மேலே விளக்கு வச்சு, நான் வந்து இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன், இது வந்து உங்களுடைய புரிதலுக்கு, உங்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ அது தனியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கோ, நான் டீட்டெயில்டாக சொல்கிறது. ஸோ துவரம் பருப்பை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றலாம், இல்லை அது வைக்கிற ஒரு முறை இருக்குது அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதை வச்சு பூஜை பண்ணும்போது அந்த செவ்வாய்க்கான ஆற்றல் அதிகமாகும். அப்போ செவ்வாய்க்கான ஆற்றலாம், செவ்வாய்க்கு என்னென்ன மருத்துவம், உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் குறையும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் வீடு கட்டுறது, எனக்கு சொந்த வீடு வேணுன்றவங்க, வீடு அப்படின்னாவே முருகன் தான். அதுவும் நீங்கள் அந்த துவரம் பருப்பு தான் அவ்வளவு ஒர்க் ஆகும். அதே மாதிரி துவரம் பருப்பு கூட கடுகு எண்ணெய், இந்த கடுகு நம்ம ஊரில் துவரம் பருப்பு ஃபேமஸ். நார்த் இந்தியாவில் நான் கற்றுக்கினது வந்து கடுகு. அவங்க வந்து கடுகுகளை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணுவாங்க இந்த மேஷராசிக்கு. ஸோ மேஷராசிக்கு வந்து இந்த 2 விஷயங்களை வச்சு பூஜை பண்ணும்போது, சமையலில் சேர்க்கும் போது, அதுக்கு சில முறைகள் இருக்குது, அதை பண்ணும்போது வாழ்க்கை நல்லா முன்னேறுவாங்க. இதை தாண்டி நிறைய பேர் வந்து எனக்கு அப்ராடில் இருக்கவங்க, இல்லை நம்ம ஜனம் மலேசியா நிறைய பேர் கேட்பாங்க, சரி இதை தாண்டி வேறு என்ன, இது வந்து ஒரு லெவலாக வேலை செய்யும். இப்போ ஹோமங்கள்ன்றது ரொம்ப ஹையுங்க. ஏன் அது விலை அதிகம்னா அதில் வேலைகளும் ஜாஸ்தி, ஹோமம்ன்றது ரொம்ப ஹை. இப்போ வீட்டில் சொன்ன இந்த துவரம் பருப்புலாம் வந்து ரொம்ப பேசிக். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒன்றும் வீரியம் ஜாஸ்தியாகணும்னா மலர் மருந்துகள். நாங்கள் மலர் மருந்துகள் தருவோம். இப்போ மஸ்டர்ட் ஆயில், நான் எல்லாத்துடைய பேர் சொல்லலை, ஏன்னா துவரம் பருப்பு எல்லாரும் வாங்கி வச்சு வழிபடலாம், சமையல் செய்யலாம். ஆனால் மலர் மருத்துவம் அப்படின்றது அது பேரே மருத்துவம். ஸோ அதை ப்ராப்பர் டோசேஜில் ப்ராப்பராக எடுக்கணும். அதனால் நான் பேர்கள் சொல்லலை. பட் மேஷ ராசிக்குன்னு ஒரு மலர் இருக்குது, அந்த மலரை நீங்கள் சாப்பிடும் போது அந்த இப்போ மேஷ ராசியில் இருக்கவங்க யாருக்குன்னா டக்குன்னு கோபம் வரும், உடம்பு ரொம்ப சூடாகும், இந்த பிபி இஷ்யூஸ் வரும், இந்த வயிறு எரிச்சல்லாம் வரும். அவங்கள சமன்படுத்துறதுக்கு இந்த துவரம் பருப்பு ஒன்று, இன்னொன்று மலர் மருத்துவம் இருக்குது. அதில் சில மலருடைய எசன்ஸ்கள் கொடுக்கும்போது அந்த உடம்பு ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே சார். ஸோ மேஷராசிக்கு நீங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்ததாக வந்து ரிஷபராசி. ஸோ இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மேம்படலாம் சார்? ரிஷபராசின்றது சுக்கிரன் அதிகமாக எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வச்சு நாங்கள் பூஜை பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சரிசின்னு சொல்லலாம். பச்சரிசி நம்ம கடகத்துக்கும் சொல்லலாம், சுக்கிரனுக்கும் சொல்லலாம். பச்சரிசி, மொச்சக்கடலை, இந்த மாதிரி இது ஒரு 3 விஷயம். இந்த 3 விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். வழிபாட்டுக்கு அதை யூஸ் பண்ணலாம், அன்னதானத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம்.
இதை வந்து வாழ்வியலில் எதில் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னா பணம் வரத்துக்கு யூஸ் ஆகும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள இணக்கம் நல்லா வரத்துக்கு யூஸ் ஆகும், இணக்கம் நல்லா இருக்கவங்களுக்கு வந்து குழந்தைய பாக்கியத்துக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்த லௌகீக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சுக்கிரன் யூஸ் ஆகும். அந்த சுக்கிரனுக்கு இந்த கல்லுப்பு, மொச்சக்கடலை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து இது வந்து பாசிட்டிவ் சைட். இப்போ யாராவது வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ண அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் குறையும். இதுலேயே ஹோரைகள் இருக்குது, சுக்கிரன் ஹோரை இருக்குது. அந்த ஹோரையில் பண்ண வேண்டிய சில பழக்கங்கள் இருக்குது. அதை பண்ணும்போதும் சூப்பராக ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா மலர் மருந்துகளில் வந்து நெகட்டிவ் சைடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனில் இருக்கவங்களுக்கு வந்து ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். டக்குன்னு இந்த சந்தேகப்படுற ஒரு புத்தி வரும். லைட்டாக எல்லாருக்கும் இல்லை, ஜாதகம் சரியில்லைன்னா வரும். இன்னொன்று லைட்டாக அந்த தடம் மாறுற சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதுவும் அகெயின் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. அதாவது சுக்கிரன் பாவ கிரகத்தோடு சேர்ந்தாலோ இல்லை சுக்கிரனுடைய நிலைமை சரியில்லைனாலும் அந்த லைட்டாக தப்பு செய்ய தூண்டும். அதுக்குன்னு ஒரு சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் கொடுக்கும்போது அந்த சுக்கிரன் பேலன்ஸ் ஆகும். இப்போ இந்த மொச்சக்கடலை இதெல்லாம் சாப்பிடும் போது சுக்கிரன் உச்சமோ நீச்சமோ இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது அது வந்து நம்மளை சமநிலைப்படுத்தும். இதுவும் வாழ்வியல் பரிகாரம். ஒன்று நம்ம கடவுள்னு போனால் மகாலட்சுமி தாயார் சொல்லுவோம், பெருமாள் சொல்லுவோம். நம்ம இதில் பார்க்கும்போது வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தது வந்து மிதுனம் ராசி, இவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? எஸ், மிதுனம் ராசி வந்து இயற்கையிலே ரொம்ப அறிவானவங்க. இவங்களுக்கு வந்து நம்ம அன்னதானத்திலே வந்து எப்படின்னா இந்த நிறைய புளியோதரை இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம ஆன்மீகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி சிவனும் திருவாதிரையும் மிதுனம் தான். அதனால தான் நம்ம சிவனுக்கு வந்து அந்த வில்வ இலை கொடுக்குறோம், பெருமாளுக்கு துளசி இலை கொடுக்குறோம், பச்சை கலரில் கொடுப்போம். அப்போ பயிர்களில் நவதானியங்கள் என்னன்றதான் பச்சை பயிர். ஸோ இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் படிக்கிற குழந்தைங்க நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பச்சை பயிர் நிறைய தரும். அதனால தான் சொல்லுவோம் வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா போடுவாங்கன்னு. ஒன்றும் இல்லை, அதில் புதன் தாக்கம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம வெண்டைக்காய் எதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடணும், எப்படி மேக்ஸ் வரும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா அதில் புதனுடைய தன்மை அதிகமாக இருக்குது. அதேமாரி பச்சை பயிர் கொடுத்தாலும் அதிகமாக இருக்குது. இது குழந்தைங்க படிப்புக்கு. இப்போ நிறைய பேர் ஞாபக மருதி வரும், பெரிய ஆளாகவும் ஆயிட்டு அந்த படிப்பில் நாட்டம் இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பச்சை பயிர்கள் கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கலை நயம், மீடியாவில் இருக்கவங்களுக்கு அந்த கலை நயம் அதிகரிக்கிறதுக்குலாம் இதை கொடுக்கலாம். புதனால் பிரச்சனைகள் இருந்தால் இதை தானமாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ளவர் மெடிசனில் என்னன்னா மிதுனம் வந்து எவ்வளோ அறிவாளியோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க சொல்லுவாங்க என்னை யாரும் ஏமாற்ற மாட்டேங்குது, என்னை நானே ஏமாற்றிப்பேன். அதுதான் மிதுன ராசி. ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. ஓவர் திங்கிங் தான் அவங்களுடைய பிரச்சனை. அவங்கள யாரும் ஏமாற்ற முடியாது, அவங்களே ஓவர் திங்கிங் பண்ணி ஏமாற்றுப்பாங்க. அதுக்கு ஒரு மலர் மருந்து இருக்குது. அதை கொடுக்கும்போது அந்த ஓவர் திங்கிங்ன்றது நம்மளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓகே சார். எஸ். ஸோ அடுத்ததாக வந்து கடகம். ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? எஸ், கடகம் வந்து நம்ம எப்பவுமே சொல்கிறது அந்த தாய் உள்ளம் கொண்ட ராசின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து பால் சம்பந்தமான பொருட்கள், பச்சரிசி இதெல்லாம் வச்சு அவங்கள பூஜை பண்ணி சொல்லுவோம். அதனால தான் அம்பாளுக்கெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னம்ன்றதுக்கு வந்து அந்த கடகம் சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் அம்மனுக்கு அவ்வளோ நம்ம அபிஷேகங்கள் பண்ணுவோம். அதுதான் சந்திரன். இது ஒன்று பச்சரிசி சூப்பராக இவங்களுக்கு வேலை செய்யும். இந்த சந்திரனில் நம்ம வந்து எப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நவதானியங்கள் சில தானியங்களுக்குள்ள போய் சில பேர் இப்போ சந்திரன் ரொம்ப நீச்சமாக இருக்கவங்களோ இல்லை சந்திரனில் நெகட்டிவ் என்னென்னா ரொம்ப எமோஷனல் இம்பேலன்ஸ். எப்படின்னா ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஏமா சோகமாக இருக்காங்க, ஏனே தெரியல சோகமாக இருக்குன்னுவாங்க. சந்தோஷம் என்னென்னு பார்த்தா எங்கேயோ ஒருத்தர் அடிபட்டிருக்கும், ஆனால் இவங்க ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். 0 to 100 மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டெபிளைஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சில அரிசிகள் ஒரு குறிப்பிட்ட ஹோரையில் ஒரு அரிசி எடுத்து அவங்கள பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுவோம், இல்லை பர்ஸில் வச்சுக்க சொல்லுவோம். அது வந்து அந்த எமோஷனல் இம்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணும். இது ஒன்று. அதே மாதிரி என்னென்னா அரிசிகள் தாண்டி மலர் மருந்து. இப்போ இந்த எமோஷனல்
இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்குன்னு மலர் மருந்து இருக்குது. நாங்கள் தண்ணியில் போட்டு அவங்கள ரெகுலராக குடிச்சிட்டு வர சொல்லுவோம். அதுவும் வந்து எமோஷன் இம்பேலன்ஸை ரொம்ப சூப்பராக கொண்டு வரோம் அவங்கள. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த எல்லா பரிகாரமுமே வந்து ஃபினான்ஷியலாக அவங்க க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப். இது வந்து எல்லாமேமா, அதாவது இப்போ கடகம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட் டு சே, இப்போ நான் ஒரு விஷயம், இப்போ நான் மீடியா துறையில் இருக்கேன் அப்படின்னா, இப்போ மீடியா துறையில் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நான் வந்து எப்படி நல்லா பேசுகிறேன், எப்படி நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வளரலாம். இப்போ நான் போயிட்டு நான் டாக்டருக்கு படித்தா மீடியாவில் பெருசாக ஆவேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது வேறு ஃபீல்டு. அதே தான் இப்போ கடக ராசி, அதான் நான் திருப்பியே சொல்கிறேன், நம்பிக்கையை தாண்டி அறிவியல் உள்ளவாங்க. கடக ராசின்றது ஒரு டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்கு நிலாவிலேருந்து அதிகமாக தாக்கம் வருது. அப்போ என்ன செய்யணும்? அந்த நிலாவுடைய சக்தியை எடுக்க நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க. அவ்வளோதான். இதை தாண்டி நான் எனக்கு ராகுவால் பிரச்சனை, கேதுவால் பிரச்சனை, அது இதுன்னு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளானட் என்னவோ அதை ஸ்ட்ராங் பண்ணு. அதுதான் நம்ம குலதெய்வமாக சொல்லுவோம். நீ பெருமாளை கும்பிடு, சிவனை கும்பிடு, எங்கே வேணால் கும்பிடு, முதல்ல குலதெய்வத்தை கும்பிடு. ஏன்னா அந்த டிஎன்ஏ உனக்கு ஒர்க் ஆகும், போனால் டக்குன்னு கிக் ஆகும். அதே மாதிரி தான் நீ கடகராசியாக நீ என்ன அன்னதானம், என்ன சாமி, எதை வேணால் செய். பேஸ் கடகம் அப்படின்னாவே சந்திரன் தான். ஸோ சந்திரனோட விஷயம் தொடர்ந்து டக்குன்னு பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகும்போது டெவலப் ஆக ஈஸியாகும். ஸோ நீ வாழ்க்கையில் முன்னேறினாலும் சரி, வேலையில் முன்னேறினாலும் சரி, பர்சனல் ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் உன்னோட டிஎன்ஏ, உன்னோட ராசி லக்னம் நட்சத்திரம் என்ன, அதை பிடிச்சிக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே பண்ணணும். ஓகே சார். அடுத்ததாக வந்து சிம்ம ராசிக்காரங்க. எஸ். ஸோ இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்? எஸ். சிம்ம ராசின்றது சிங்கம், ராஜா மாதிரி இருக்கவங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா கோதுமையை வச்சு நல்லா வழிபடணும். எக்ஸ்ட்ரோவோர்ட்டுன்னு சிம்ம ராசியார். அதனால தான் நார்த் இந்தியாவில் பார்த்தா கோதுமை அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவோர்ட்டாக இருப்பாங்க, பேசுகிறது எல்லாமே பெருசாக பேசுவாங்க. ஏன்னா அந்த கோதுமையோட தன்மை. ஸோ அதை வச்சு அவங்க நிறைய பூஜைகள் பண்ணலாம், லீடர்ஷிப் அதிகமாகும். அதே மாதிரி மலர் மருத்துவத்தில் அவங்களுக்கு சிம்மத்தில் இது வந்து பாசிட்டிவ்க்கு, சிம்மத்தில் நெகட்டிவ் என்ன வரும்னா, ரொம்ப ஐயோ இந்த மேனேஜர் வந்தாலே தலைவலிடா அப்படின்னுவோம். ஹிட்லரும் சிம்மம் தான். நீங்கள் வேறு யாராவது ஒரு தலைவர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அவரும் சிம்மமாக தான் இருப்பார். ஆனால் அந்த சிம்மம் வந்து நல்ல சிம்மமாக இருக்கும். அந்த சிம்மம் வந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்த ஹிட்லராக மாறிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு அதை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம அந்த மலர் மருத்துவம் தருவோம். அது ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும், இந்த மலர் மருந்து பேரை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ தட் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க, அவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க. பீச்சுன்னு ஒன்று இருக்குது. பீச்சுன்றது எப்படின்னா, அது வந்து தனியாக எப்பயுமே சாப்பிடக்கூடாது. சில பேர் தப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அது தனியாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோன்னா இந்த ஓவர் சிம்மம் வந்துடும். அவங்க தான் எப்படின்னா ஒரு மேனேஜரை பார்த்தா அலறி அடிச்சு ஓடுவாங்கல்ல, அந்த மேனேஜர் தான் பீச். அது என்னன்னா எப்படின்னா ரொம்ப பயப்படுறவங்க அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தருவோம். ஆனால் அவங்களுக்கும் அதை தனியாக தரக்கூடாது, அதை இன்னொரு மலர் மருந்தோடு சேர்த்து தரணும். அது ஒரு கிளைண்ட்டு பாவம், ஒரு சின்ன பையனுக்கு அது யாரோ தப்பாக கொடுத்து யூஎஸ்ல வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தப்பாக கொடுத்து அந்த பையன் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கான். ஸோ இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ சூரியன் இருக்கீங்க. இப்போ யாருன்னா, இப்போ இது சிம்மத்துக்கு நம்ம கோதுமை, இன்னொரு இந்த பீச்சுன்றது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இதை ஏன் நான் பேரை சொல்ல மாட்டேன்னா, சொன்ன உடனே கோதுமை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி மலர் மருந்தை வாங்கக்கூடாது. அதனால தான் நான் பேரை சொல்லாமல் இப்படி ஒன்று இருக்குன்றதை மட்டும் சொல்கிறேன் நான். இப்போ யாரோ ஒருத்தங்க ரொம்ப பயப்படுறாங்க, அவர் லீடர்ஷிப் பிரின்சிபலாக இருக்கார், ஆனால் பயப்படுறாரு. எக்ஸாம்பிள் சிம்மமே, சிங்கம் ஆனால் ஒரு வருஷமாக அப்படியே திணறிட்டு இருப்பாங்க. சிம்மம் ஒரு வருஷமாக அஷ்டம சனி கேது இருக்கார். இந்த டைமில் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாலே போதும். ஆனால் அதை எப்படி வைக்கணும், அது எந்த மாதிரி, அதை வந்து பிளாஸ்டிக் கவர் உள்ளலாம் வைக்கக்கூடாது. அது ஒரு கலர் பேப்பர் இருக்குது, அதை உள்ளே வச்சுட்டு நீங்கள் கரெக்டான டைமில் பேக்கெட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஏறும். ஏன்னா அந்த பிளானட்டோட எனர்ஜி அதில் இருக்குது. அது உங்கள் உடம்புல பட அந்த எனர்ஜி ஏறும். இதுதான் வாழ்வில் பாருங்க. இப்போ கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து பேக்கெட்டில் வைக்கிற செலவு இருக்கா? நீங்கள் கோவிலுக்கு யாகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஹையர் லெவல். நம்மளுக்கு பணம் இருக்கும்போது ஓடலாம். அது வரைக்கும் எனக்கு ஹோமத்துக்கு எனக்கு 15 நாளைக்கு அப்புறம் டேட் ஆண்டாங்க. என் மேனேஜர் இப்போ மீட்டிங் கூப்பிட்றாரு, என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, கோதுமை பேக்கெட்டில் போட்டுன்னு போங்க. அது எப்படி வேலை சொன்னால், இந்த கோதுமையில் சூரியனோட பவர் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதை பேக்கெட்டில் போட்டு போங்க. தினமும் சப்பாத்தி சாப்பிடுங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். இது முடியலைன்னா அந்த மலர் மருந்து
போகும்போது டக்கு டக்குன்னு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ ரொம்ப சிறப்பாக சிம்ம ராசிக்கு சொன்னீங்க. அடுத்த வந்து கன்னிராசி. Yes, ஸோ கன்னி இவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணலாம்? எஸ், கன்னிராசியும் புதனோட இது. கன்னிராசி நல்லா படிப்பாங்க. ஆனால் கன்னிராசியும் எப்படின்னா அந்த சிம்பிள் இருக்க மாதிரி தான். ஒரு பக்கம் நெற்கத்தி இருக்கும், ஒரு பக்கம் அருவாள் இருக்கும். எவ்வளவு பாசம் கொடுக்குமோ கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள ஏமாத்திட்டீங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறவங்க யாருமே கிடையாது. அதுதான் அது. சிம்மராசி நல்லா இருந்ததுன்னா சூப்பரான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. சிம்மராசி நல்லா இல்லைன்னா கதை முடிஞ்சது. இவங்க வந்து புதன், இவங்களுக்கு இந்த பச்சை பயிறு இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ கன்னிராசியும் 7ஆம் வீடாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பச்சை பயிர் வச்சு வழிபடலாம். சனி பகவானுக்குன்னு ஒரு பயிர் நம்ம சொல்லுவோம், அதையும் நீங்கள் அதை வச்சு அவங்க வழிபடலாம். இவங்களது என்னென்னா சில டைம் யாராவது வாட் டு சே யாராவது லைட்டாக ஏமாற்றிட்டாங்கன்னா கூட எமோஷன் ஆகிடுவாங்க. கன்னிராசி என்ன இவங்க ஏமாற்றிட்டாங்கன்ட்டு லைட்டாக ரிவெஞ்ச் மோடில் போயிடுவாங்க. இல்லைன்னா அதாவது ஜாதகம் ரொம்ப மோசமாக இருந்தால் ரிவெஞ்ச் மோடில் போயிடுவாங்க. ஜாதகம் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் யார்கிட்டையுமே பேசாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த டிப்ரெஷனில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அதை அவங்க சாப்பிடும்போது அந்த சமநிலை வரும். அவங்களும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பெருமாள் வழிபாடெல்லாம் பாருங்களேன், மோஸ்ட்லி அந்த பச்சை பயிறு நிறைய பெருமாள் கோவிலில் தருவாங்க. புளியோதரை நிறைய பெருமாள், சிவன் கோவிலில் தருவதை விட பெருமாள் கோவில் அதிகமாக இருக்கும். எல்லாம் என்னென்னா அந்த கிரகத்தோடைய காரகத்துவம் தான். கிரகத்தை நீங்கள் வந்து அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொங்கல் வரும். பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய புளியோதரை பச்சை பயிர்கள் வரும். எல்லாமே கிரகத்தோட காரகத்துவம் தான். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. ஸோ கன்னிராசிக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தது வந்து துலாமும் சுக்கிர வீடு. ஸோ இவங்களும் அந்த கல்லுப்பு வெள்ளை மொச்சை இதெல்லாம் வச்சு வழிபட ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துலாமுக்கெல்லாம் வந்து ஜாக்பாட். இப்போ ஏன்னா இவர் பார்த்துட்ருக்காரு, குரு வந்து 5ஆம் வீடாக பார்த்துட்ருக்காரு. இப்போ இதிலலாம் யாருக்காவது கல்யாணம் நடக்கலை அப்படின்றவங்க வந்து மொச்சக்கடலை வச்சு வழிபடலாம். ஸோ மொச்சக்கடலை வச்சு விளக்கில் அதுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் ஊற்றி அதை நீங்கள் வழிபட ரொம்ப நல்லது. பணம் வேணும் அப்படின்றவங்க வந்து அந்த உப்பு வச்சு அது மேலே விளக்கு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கும் எப்படின்னா துலாம் ராசி அந்த இவங்க எதில் சஃபர் ஆவாங்கன்னா பேலன்சிங்கில் சஃபர் ஆவாங்க. அந்த துலாம் ராசியோடைய சிம்பிளே என்னென்னா பேலன்ஸ் பண்ணுறது தான். அந்த அவங்க லைஃப் பூராவே எப்படி நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன்றதில் தத்தளிக்கிறது தான் துலாம் ராசி. ஸோ அவங்களுக்கான அந்த ஃப்ளவர் மெடிசன் தருவோம். ஸோ நீங்கள் வந்து ஒன்று அதாவது ஒரு சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு நல்ல காரியம், அதாவது ஒரு கல்யாணத்துக்கே போகிறதுக்கு முன்னாடி போனோன்னா தாலி கட்ட போகிறதுக்கு முன்னாடி பூ வைக்கணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும், மண்டபம் புக் பண்ணணும், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் முடித்தாதான் தாலியை நிம்மதியாக கட்ட முடியும். ஏன்னா பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் முன்னேற போகிறோன்னா நீங்கள் முதல்ல வழிபாடை மாற்றணும். இப்போ கல்லுப்பு மொச்சக்கடலை இதை வச்சு வழிபாடு பண்ணணும். அதேமாரி சாப்பிடும்போது வெள்ளை மொச்சை அதிகமாக சாப்பிடணும் சாப்பாடு. அதேமாதிரி ட்ரெஸ்ஸு போடும்போது அதுக்குன்னு கலர் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஒயிட்டு பட்டு துணி அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணி அதுக்கான மலர் மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய ஒரு அசைவுலையும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணி வர வாழ்க்கையில் முன்னேறலாம். அதுதான் வாழ்வியல் பரிகாரம். வாழ்க்கையில் பரிகாரங்கள்லாம் என்ன, ஒரு காரியம் அதுலேருந்து எனக்கு வேறு விஷயத்துக்கு போனால் அதனால அதை மாறி போகிறேன், அதுதான் பரிகாரம். ஸோ வாழ்வியலில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற வாழ்க்கையில் தானாக முன்னேறிட்டு வருவோம். சார் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அடுத்த வந்து விருச்சிக ராசி. ஸோ இவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் சார்? எஸ், ஸோ விருச்சிக ராசியும் இது முருகருடைய ராசி தான். இது வந்து நீர் ராசியாக இருந்தாலும் நெருப்பு தத்துவம் இருக்கும். ஸோ அது வந்து பக்கா நெருப்பு, இது நெருப்பு கூடயே சேர்ந்த நீர் இது, சரிங்களா? இதுக்கும் துவரம் பருப்பு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து அந்த நெய் தீபங்கள் போட்டு அவங்க வழிபடுறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கும் எப்படின்னா கோபம் அதிகமாக வரும், டென்ஷன் அதிகமாக வரும். ஆனால் இவங்களுடைய கோபம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். மேஷத்தோட கோபம் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கும். எப்படி நீ சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. இவங்க கோபம் அப்படி இருக்காது. இவங்க உள்ளுக்குள்ளேயே கோபம் வச்சுட்டு அந்த தேல் மாதிரி டக்குன்னு பழி வாங்குவாங்க, இல்லை டிப்ரெஷன் ஸ்டேட் உள்ள போவாங்க. ஒன்று பழி வாங்கிடுவாங்க, இல்லை டிப்ரெஷன் ஸ்டேட் உள்ள போவாங்க. ரெண்டுமே தப்பு. பேலன்ஸ் பண்ண தெரியும். அதுக்கு இவங்க அந்த துவரம் பருப்பை வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி சில நவதானியங்கள் அவங்க அதுக்குன்ற நவதானியங்களை பேக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது. அதான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மருந்து பேர் சொல்கிறேன், டக்குன்னு வாங்கி அதை சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பேஷன்ஸ்ன்னு இருக்கும். இந்த மேஷ ராசிலாம் நீங்கள் எப்படின்னா இப்போ ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. இப்போ தான் அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்திருப்பான்,
இருந்தாலும் ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்டான்னா இவனும் கூடவே ஓடுவான், எனக்கும் வருதுன்னு ஓடுவான். அதுதான் இம்பேஷன்ஸ். முந்திரி கொட்டன்னுவாங்கல்ல, எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க, ஏன் எதுக்குன்னே தெரியாது. அவங்க எல்லா விஷயத்துமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இம்பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மலர் மருந்து தருவோம். அது சாப்பிடும் போது அந்த ஓவர் ரியாக்ஷன் இருக்காது. சில குழந்தைங்க பார்த்தோன்னா துருன்னு இருக்கும், சிலது வந்து ரொம்ப ஹைப்பராக இருக்கும். அந்த ஹைப்பர் அடங்கி ஒரு சமநிலையில் வருவாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற இந்த பரிகாரம் எல்லாமே வந்து சிம்பிளாக இருந்தாலுமே கூட நீங்கள் மலர் மருத்துவம் சொல்கிறீங்க இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நீங்கள் இன்டேக்காக தான் சொல்கிறீங்க. ஸோ இது வெறுமே இன்டேக் மட்டும்தானா, இல்லை ஒரு பர்ஃப்யூம் மாதிரியோ நிறைய இது வந்து நிறைய விதத்தில் இருக்குது. இன்டேக்காக எடுக்கிறதும் இருக்குது, பர்ஃப்யூம் ஸ்ப்ரே மாதிரியும் அடிக்கலாம். நீங்கள் போகும்போது முகத்தில் ஸ்ப்ரே மாதிரியோ உடம்புல ஸ்ப்ரே மாதிரியோ அடிக்கலாம். ஏன் நான் இவ்வளோ ஏன் சொல்கிறேன், இப்போ ஒருத்தங்களுக்கு வீடு கட்டணும் சரிங்களா. இப்போ விருச்சகத்தில் கரெக்டாக நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க, வீடு கட்டணும். இப்போ துவரம் பருப்பு வச்சு சில பூஜைகள் பண்ணால் வீடு கட்டலாம், ஓகே, அது பூஜை பண்ணுறது ஓகே. அந்த நிலத்துக்கு என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு வீடு கட்டணும், ஏன் எனர்ஜியை ஏற்றுறேன், பூஜை பண்ணி ஏன் எனர்ஜி ஏற்றுறேன், நான் வீடு கட்டும் போது அங்கே ஒரு பூஜை போடுறேன். ஆனால் அது வரைக்கும் அந்த நிலத்தை என்ன பண்ணுறது? அதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு மலர் மருந்து இருக்குது. எக்ஸாம்பிள் மஸ்டர்ட்னு வச்சுக்கோங்க, இது எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ டிப், இது என்னோட கிஃப்ட். இது மஸ்டர்ட்னு ஒரு மலர் மருந்து இருக்குது. அந்த மலர் மருந்தை எடுத்து அந்த நிலத்துல தெளிக்கணும். இப்போ ஒரு வீடு இருக்கீங்க, அந்த வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் சக்தி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த வீடு விற்க மாட்டேங்குது, அப்போனா அந்த மலர் மருந்து எடுத்து அந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக ரூம் ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வாழ்வியல் பரிகாரம். நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் நார்த் இந்தியன் கோட்டு போட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் இதை கையில் வச்சுருக்கீங்க? நான் என்ன பண்ணாலும் ஏன் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன கேட்குறவங்கள கூப்பிட்டு, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, நீங்கள் புடவை கட்டலாம், ஏன் சுடிதார் போட்டிருக்கீங்க, ஏன் ஏதோ எனக்கு இதுதான் பீரோவை திறந்தேன், இதுதான் கிடச்சி அதனால் போட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அதுதான் என் வாழ்க்கையில் நான் பண்ணுற ஒரு விஷயமும் அர்த்தம் தெரிஞ்சு பண்ணனா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கும் இருக்குது. நீங்கள் சொன்ன இன்டேக்காக இருக்குது, ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்குது. சனி பயிற்சி நடக்கிறவங்களுக்கு வந்து குளிக்கிற தண்ணியில் கலந்து கொடுக்குற மாதிரியும் இருக்குது, ஆரா கிளென்சிங்க்கு. அந்த மாதிரி இதை வந்து நிறைய விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். சில பேர் இன்டேக் எடுக்க பயப்படுறாங்கன்னா இப்படி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். குளியல் தண்ணியில் கலந்து குடிக்கலாம், ஸ்ப்ரே மாதிரி அடிக்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிக்கலாம். எஸ், கல்லுப்பும் ஒரு லெவலுக்கு தான். நம்ம ஊருப்பட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுடைய தினமும் ஒரு 10 வீடியோ வந்துட்டு இருக்குன்னா எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க, எத்தனை லட்சம் திருஷ்டியும் படம், இவங்க நல்லா பேசுகிறாங்களே, இவங்க நல்லா கேட்குறாங்களேன்னு. அது ஒரு கல்லுப்பு போடுறத சரியாகன்னு நினைக்கிறீங்களா? அந்த திருஷ்டியோட வெயிட்டேஜுக்கும் ஒரு கல்லுப்புக்கும் சமமே ஆகாது. அப்போ அதுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஸோ அதில் கல்லுப்பும் ஒன்று, கூட ஃப்ளவர் மெடிசனும் சேர்த்துக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்தது வந்து தனுசு ராசி. இப்போ தனுசு ராசின்றது இது நெருப்பு ராசி சரிங்களா. இது வந்து குரு பகவானோடைய இருக்கிறது. இவங்களுக்கு வந்து என்னென்னா மொச்சக்கடலை, அந்த சிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு அதை தான் மாலையாக போடுவோம் நம்ம. ஒன்று மஞ்சள் ட்ரெஸ் போடுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், ஆனால் நிறைய சந்தேகப்படுவாங்க. ஸோ தனுஷ் நெருப்பு ராசி, குரு பகவானோட ராசி. நம்ம அதனால தான் திருப்பி சொல்லுவோம், ஆன்மீகம்ன்றது ஒரு அறிவியல். நீங்கள் போயிட்டு தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலில் தான் மாலையாக போட்டிருப்பாங்க. ஏன் ஒரு வேறு எதனா பண்ணலாம், காராமணியில் போடுங்க, வேறு எதனா பண்ணல, ஏன் கொண்டக்கடலையாக போடுறோம்? ஏன்னா அந்த கொண்டக்கடையில் வந்து குரு பகவானோடைய பிளானட்டோட எனர்ஜி அவ்வளோ அதிகமாக இருக்கும். அது அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, நம்ம அதில் நடுவில் மறந்துட்டோம். பட் அந்த வழிபாடாக நம்ம இருக்குது. அப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு கன்சல்டிங்க்கு இப்போ நான் 10 பேருக்கு சொல்லி தரேன்னா அதனால தான் நான் மோஸ்ட்லி எல்லோ போடுவேன். அந்த எல்லோ போட குருவோடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது ஒன்றும் நல்லா சொல்லுவேன், அந்த குருவோட கதிர்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒன்று. இவங்களும் இப்போ படிக்கிற குழந்தைங்க அதிகமாக அந்த கடலை சாப்பிடலாம். அந்த சாமியை பார்த்து அவருக்கு போட்டதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அதிகமாக கடலை சாப்பிடலாம். குழந்தை வரம் வேணுன்றவங்க பூந்தி இந்த கடலில் கொடுக்கலாம், ஏன்னா குரு பகவான் தான் குழந்தைக்கும். இது ஒன்று. நெகட்டிவ் சைடு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிறைய லைட்டாக சந்தேகப்படுவாங்க, அவங்க மேலேயே அவங்க சந்தேகப்படுவாங்க. இன்னொன்று அவங்க பலம் அவங்களுக்கு தெரியாது. எக்ஸாம்பிள், தனுசு ராசினா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு அவர் பலம் தெரியுமா? அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்லணும், வந்துட்டு இல்லை நீ பெரிய ஆள், உன்னால் கடல் தாண்ட முடியும், உன்னால் சாதிக்க முடியும், நம்ம தான் அவரை உருவமே பெருசாக எடுப்பார். அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. நீங்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஜனங்களை பாருங்கள்,
அவன் வந்து ரொம்ப பெரிய அறிவாளியாக இருப்பான். ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு நீ பெரிய ஆள்டா அப்படின்னா அப்படியா அப்படின்வாங்க. அவங்கள உக்காந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் தனுச ராசி. அவங்க இந்த கடலைகள் இது யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ அப்ராடில் இருக்க நிறைய பேர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யூஎஸ்லேயே பிறந்து வளர்ந்த பசங்க யூஎஸ் யூகேல இருக்க நிறைய இந்தியன்ஸ் கன்சல்டிங் வருவாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து கொண்ட கடலைனா சார் என்ன குருஜி அப்படின்வாங்க. அவங்ககிட்ட போய் நான் கொண்ட கடலை வாங்கி நீ அவிச்சு நீ தட்சிணாமூர்த்திக்கு மாட்டுறனா கஷ்டம். அதனால் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டோன்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அதை கொரியரில் அனுப்பிச்சிடுவோம். ஓகே இதை சாப்பிட சரியாகும், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ஒரு பிளானட்டோட காரகத்துவம், அதை ட்ரெஸ்ஸாகவும் போடலாம், சாப்பாடாகவும் சாப்பிடலாம், மலர் மருந்தாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த வந்து மகர ராசி. எஸ், மகர ராசின்றது சனி பகவானுது. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா கருப்பு உளுந்து, இப்போ நீங்கள் மகரம் கும்பம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடை கால் வலி வந்து எப்பவுமே இருக்கும். சனி பயிற்சி நடக்கிற மற்ற ராசியில் சனி பயிற்சி ஆரம்பிக்கும் போது அந்த கால் வலி தான் வரும். ஏன்னா சனி பகவான் வந்து கரெக்டாக எலும்பு மஜ்ஜையில் தான் அந்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கிரகம் இப்போ குரு பகவான்றது நம்ம கொழுப்போடு சேர்ந்தது, அதனால தான் குரு அதிகமாக இருக்கவங்க வந்து நல்லா கொழுன்னு இருப்பாங்க, கொழுப்போடு சேர்ந்தது. சனி பகவான்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜ்ஜையோடு சேர்ந்தது. அதனால தான் சனி பயிற்சி வரும்போது முதல்ல வருது முட்டி வலி வரும், ஏன்னா எலும்பு மஜ்ஜையில் தான் அடிப்பார். இப்போ இவங்கள என்ன பண்ணனா கருப்பு உளுந்து எடுக்க உடம்பு இதுவாகும். இவங்க வீட்டிலலாம் வந்து விளக்கேற்றது நல்லெண்ணெய். நம்ம சொல்கிறோம்ல சனி பயிற்சியில் போயிட்டு நல்லெண்ணெயில் தீபம் போட்டால் நல்லது. சனி பகவான் காக்கா மேலே ஏறி வந்து சொன்னார் எனக்கு நல்லெண்ணெயில் எள்ளில் தீபம் போடுங்க. அப்படி கிடையாது. சனி பகவான் இருக்கார். சனி கிரகம், அந்த கிரகத்தோடைய தாக்கத்தை எது சமநிலைப்படுத்தினா நல்லெண்ணெய் எள்ளு. அதனால தான் கோவிலில் ஏன் எள்ளு விளக்கு போட்டுட்டு அங்கே உட்காந்து சாமி கும்பிட சொன்னாங்கன்னா அந்த எள்ளுலேருந்து வர புகையை நம்ம சுவாசிக்கும் போது அது உடம்புல சேரும், சனி பகவானுடைய விஷயத்தை சமநிலைப்படுத்தும். சனிக்கிழமை ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னாங்கன்னா நல்லெண்ணெயை தேய்க்க அது வந்து சமநிலைப்படுத்தும். அதே தான் நம்ம ஃப்ளவர் மெடிசன்லேயும் தரோம். எள்ளு விளக்கு போட்டு நுகர்றோம், நல்லெண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்கிறோம். ஃப்ளவர் மெடிசனை வந்து உள்ள இன்டேக்காக சாப்பிட்றோம். நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம். சனி பயிற்சி நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன ராசிக்குள்ள இப்போ பாதம் சரியான வழியில் இருக்கும். பாதம் இவங்க சிம்மத்துக்கெல்லாம் உடம்பு ரொம்ப வலியாக இருக்கும். அவங்களாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து முட்டிக்கு கீழேயும் பாதத்தில் லைட்டாக நல்லெண்ணெய், ஏன்னா இப்போ குளிர்காலம் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா ஜலதோஷம் வந்துடும். லைட்டாக தேய்ச்சிட்டு படுங்க, அதுவே வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் கொண்டு வரும். மகரத்தில் வந்து என்னென்னா இவங்களது ஒரு நெகட்டிவ் என்னென்னா இவங்க வந்து ஒன்று எடுத்தால் ரொம்ப ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்கினே இருப்பாங்க. அப்படி இல்லை எழுந்து உழைக்க சொன்னால் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேலன்ஸ் பண்ணுறது, உழைப்பையும் ரெஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கான சில மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்க ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க இவர் சோம்பேறி, சோஃபாவில் ஏறி படுத்தாருன்னா எழுந்துக்கவே மாட்டாருவாங்க, இல்லை இவர் உழைக்க ஆரம்பித்தாருன்னா அவரோட உடம்பை பார்த்துக்கவே மாட்டாரு அப்படின்வாங்க. அவங்களுக்கு அந்த மலர் மருந்து கொடுத்தா எப்போ என்ன செய்யணுன்ற அந்த பிரெயின் லெவல் அவங்களுக்கு வந்து சமநிலைப்படுறது. இது எல்லாமே ஹார்மோன்ஸை சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் தான். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த வந்து கும்பராசி. ஸோ இவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம்? இப்போ கும்பராசியும் சனி பகவான் வீடு மாதிரி தான். இப்போ இவங்களும் அதேமாதிரி கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். சனி பகவானுக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த கால் வலி, உடம்பு வலி போகும், வாழ்க்கையில் மென்மேலும் மேலே ஏறிட்டே போவாங்க. கும்பராசியில் என்ன ஒன்றுனா இவங்க ஊருக்காக நிறைய உழைச்சிட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. எல்லாருக்கும் செஞ்சுருவாங்க, எல்லோரும் வேலை வாங்கிப்பாங்க, கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விட்ட பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு டிப்ரெஷன் மோடில் போவாங்க. ஸோ அந்த நேரத்தில் எப்படின்னா போகாமல் ஜெயிச்சுட்டு மேலே வரணும். இப்போ சிம்மத்தெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் அடிக்க முடியாது. சிம்மம் வந்து யாரை வெளியே தள்ளுற, நான் தான் இந்த பண்ண அடித்து வாங்கும். கும்பம் அப்படி இல்லை, அப்படியா ஐயோ என்னை ஏமாத்தாலும் அப்படியே டிப்ரெஷன் மோடில் போகும். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இதே தான், கருப்பு உளுந்து வச்சு நல்லெண்ணெய் விளக்கு வச்சு கருப்பு உளுந்து வச்சுட்டு மேலே நல்லெண்ணெய் விளக்கு வச்சுட்டு நீங்கள் வழிபட நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம். கருப்பு உளுந்து சாப்பிட ரொம்ப நல்லா முன்னேறலாம். நல்லெண்ணெய் நிறைய சாப்பிட நல்லா முன்னேறலாம். அதுக்கான ஃப்ளவர் மெடிசனும் இருக்குது. அதை சாப்பிடும் போதும் யாரும் என்னை ஏமாற்றிட்டா முதல்ல சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க. அவங்க அந்த மருந்து சாப்பிட அந்த ஃப்ளவருடைய மருந்துனா மாத்திரை நினச்சிக்கோங்க, ஃப்ளவருடைய எசன்ஸ் அது சாப்பிட சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க. அதே சமயம் அவங்க வந்து எதுனா ஏமாற சூழ்நிலை வந்தாலும் டிப்ரெஷனில் போகாமல் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு எதிர்த்து வருவாங்க. அதுதான் கும்பராசி. ஓகே சார்.
கடைசியாக வந்து மீனராசி. ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? மீனராசியும் குருவோட வீடு. இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீச்சர்ஸாக இருப்பாங்க, கன்சல்டன்ட்ஸாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இப்போ சனி பயிற்சி நடந்துட்டு இருக்குல்ல, இப்போ அவங்க 10 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டுருப்பாங்க, எனக்கு எதனா சொல்லேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. இவங்களும் எப்படின்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போயிட்டு அந்த கொண்டக்கடலை ஆண்டவனுக்கு தரலாம், அதை அவங்க அதிகமாக சாப்பிடலாம், அதை வச்சு பூஜை பண்ணலாம். அவங்க விளக்கு ஏற்றும் போது நெய் விளக்கு கொண்டக்கடலை வச்சு மேலே நெய் விளக்கு வச்சு அவங்க ஏற்றிட்டு வர அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லது வரும். அவங்க குழந்தைங்களுக்கு கல்கண்டு பூந்தியில் அன்னதானமாக கொடுத்துட்டு வர அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகும். இவங்களும் அதே மாதிரி தான். அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வரும்போது லைட்டாக பதட்டமாயிடுவாங்க. அவங்க அதான் நம்ம ஆஞ்சநேயர் எக்ஸாம்பிள் தான். நம்ம கூட யாராவது இருந்து அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை கடை வளர்த்துட்டே வருவாங்க. இப்போ சாதாரண நேரத்தில் பூஸ்டப் கிடைக்கும். சனி பயிற்சி அப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஒரு டிப்ரெஷன் மோடில் இருக்கும். அந்த டைமில் இந்த பூஜைகளோ, இந்த கொண்டக்கடலை பூஜைகளோ, இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதோ, இல்லை இந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருந்து அந்த பூஸ்டப் வரும். இதுதான் வாழ்வியல் பரிகாரம். ஓகே, ரொம்ப சிறப்பாக 12 ராசிக்குமே அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது அவங்க பயன்படுத்திக்கும் போது இன்னுமே அவங்க இருக்கிற நிலைமையிலிருந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசலாம். அது வரைக்கும் நன்றி.